Good evening. So, இன்னைக்கு வந்து நேத்து பார்த்ததோட கண்டினியூஷன் பார்க்கலாம், which is constructor. So, constructor அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு is a special kind of method or function we use to initialize instant members of that class. அதாவது ஒரு கிளாஸ் மாதிரியே அதோட இன்ஸ்டன்ஸ் தான் வந்து constructor. So, constructor வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம்? So, def underscore underscore உங்களுடைய constructorோட நேம் underscore underscore அதுக்கப்புறம் பிராக்கெட்ல செல்ஃப் நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ற மாதிரியே தான். அதுக்கு பதிலா இங்க ஃபங்க்ஷன் நேம்க்கு பதிலா கன்ஸ்ட்ரக்டரோட நேம் வந்து கொடுப்போம். உள்ள வந்து நம்ம இனிஷியலைசேஷன் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உள்ள கொடுப்போம். இல்ல வேற கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து நார்மல் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்னா we can segregate it into two types of constructor. One is non-parameterized constructor. அதுதான் நம்ம வந்து நேத்து பார்த்தது non-parameterized constructor. அடுத்தது வந்து parameterized constructor. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரியா நம்ம அதை செப்பரேட் பண்றோம். பாராமீட்டர்ஸ் அப்படின்னாலே இட் இஸ் நத்திங் பட் பாசிங் த வேல்யூஸ். நம்ம வந்து ஆர்குமெண்ட் கிரியேட் பண்றது ஃபங்க்ஷன்ல வந்து ஆர்குமெண்ட் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்ம பாராமீட்டர்ஸ் வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆர்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு பாராமீட்டர்ஸ் நம்ம எப்படி பாஸ் பண்றது, அதுதான் வந்து பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அப்போ நான் பேராமீட்டரைஸ்ட் அப்படிங்கிறதுனா நார்மல் கன்ஸ்ட்ரக்டர் தான் நம்ம நான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்தோம்னா இங்க என்ன பண்ணிருக்கோம், கிளாஸ் ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் which is def initialization constructor and selfங்கற டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணிருக்கோம். இங்க ஆர்குமெண்ட் எதுவுமே பாஸ் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டா செல்ஃப்ங்கிறது கண்டிப்பா மேண்டேட்டரியா கொடுக்க வேண்டிய ஆர்குமெண்ட். ஸோ செல்ஃப்னு கொடுத்துட்டோம். பிரிண்ட் திஸ் இஸ் அ நான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். சும்மா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஷோங்கிற ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். செல்ஃப் நேம்ங்கிற ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இது இல்லாமலும் நம்மளால பண்ண முடியும். இது கண்டிப்பா கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இது இல்லாமலும் நம்மளால ரன் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்போ ரன் ஆகும்னா அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணாலே அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இருக்கிறது நமக்கு ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து இன்டென்டேஷன் எரர்னா ஸ்பேசிங்ல ஏதாவது தப்பு விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டென்ட் எரர் வரும். ஸோ இங்க வந்து நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல கொடுத்துருக்கேன். அந்த கன்ஸ்ட்ரக்டரை ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுவும் கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு இப்போ எந்த கான்டாக்டுமே இல்லை. பட் ஸ்டில் என்ன ஆயிருக்கு, இதுல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து பாராமீட்டரைசேஷன் இல்ல எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து அது ரன் பண்ணிருக்கு, ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணிருக்கு. இப்போ இதே இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ரெண்டு தடவை வருது. ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி நேற்று இதுல பார்த்தோம், எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்களோ அத்தனை தடவை அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்தா ரெண்டு தடவை அவுட்புட் வரும். 3 தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா 3 தடவை கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரன் ஆகும். ஸோ 10 ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தது அந்த ப்ரோக்ராம்லன்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து 10 டைம்ஸ் கால் ஆகும். ஸோ அதனால கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றப்போ மோஸ்ட்லி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வச்சிருப்போம். பிகாஸ் நிறைய ஆப்ஜெக்ட்ஸை வச்சு மல்டிபிள் டைம்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் ரன் பண்றது வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டா இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் பேரு தான் வந்து நான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதுல செல்ஃப் கூடயே நம்ம ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ண போறோம். ஸோ அந்த வேல்யூவை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே இதுதான், அதே ப்ரோக்ராம்ல இந்த இடத்துல ஒரு பாராமீட்டர் வந்து ஆட் பண்றோம், which is name அப்படிங்கிற பாராமீட்டர் ஆட் பண்ணிருக்கோம்.
இதுல வந்து நான் this is a parameterized constructor னு சொல்றேன். and இதுல நான் வந்து self dot name is equal to name. ஸோ நேம்ங்கிற பாராமீட்டர், அதாவது இதுல என்ன வாங்குறோமோ அதை செல்ஃப் டாட் நேமுக்கு அசைன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து நார்மலா நமக்கு ரன் ஆச்சுன்னா இந்த அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். தட் இஸ் ஓகே. ஓகே. ஸோ இங்க நேம் நம்ம கொடுத்ததுனால இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கால் பண்ணும்போது என்ன பண்ணணும், நேம்ங்கிற பாராமீட்டர் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ சம்திங் ஏதாவது ஒரு நேம் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்து நான் அதை கால் பண்ணவே இல்லை, அதனால எனக்கு வந்து அது பிரிண்ட் ஆகல. இந்த இது ஆர்குமெண்ட்டை நம்ம கால் பண்ணணும்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணுவோம். print of student dot name. ஸோ இப்போ வந்து அந்த நேம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ இது வந்து parameterized constructor. ஸோ நார்மலா நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா, df இப்போ ஃபங்க்ஷன் 1 அப்படின்னா இங்க வந்து நம்ம செல்ஃப்னு கொடுத்துட்டு ஆர்குமெண்ட் வந்து இங்க பாஸ் பண்ணுவோம். இது வந்து நார்மல். அப்புறம் வந்து இப்போ பிரிண்ட் அந்த நேமை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோம் அப்படின்னா அதை கால் பண்ணும்போது அந்த பாராமீட்டருக்கு இந்த இடத்துல நேம் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் கிளாஸ் இல்லாம சொல்லிட்டு இருக்கேன். கிளாஸ் இல்லாமன்னா இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ கிளாஸ் இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணுவோம், கிளாஸ் நேம் தட் இஸ் மை கிளாஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்ப வந்து என்ன பண்ணுவோம்னா இதே இத இந்த மாதிரி கால் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் 1 equal to உங்களுடைய கிளாஸ் நேம் pj1.function இப்படிதான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனை நார்மலா கால் பண்றது, இது கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றது. ஸோ இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன், normal function with arguments. இது வந்து function within the class. இந்த class குள்ள இருக்கிற function. So இது ரெண்டும் இப்படி கால் பண்றோம். அப்போ constructor வந்து within the constructor வந்து arguments பாஸ் பண்ணணும்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ற வேல்யூ வந்து எப்படி பாஸ் பண்றோம், எந்த இடத்துல பாஸ் பண்றோம்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற இடத்துலயே நம்ம பாஸ் பண்ணணும். தனியா அந்த கன்ஸ்ட்ரக்டரோட நேமை கொடுத்து நம்மளால ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், கன்ஸ்ட்ரக்டருக்கு கிரியேட் பண்ற பாராமீட்டர் பாஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் நம்ம எப்போ கிரியேட் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல கிளாஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிளாஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆர் போத் ஆர் சேம்னு. ஸோ கிளாஸ் வந்து கொடுக்குற மாதிரி தான் அர்த்தம். கன்ஸ்ட்ரக்டருக்கு நீங்க பாராமீட்டர் பாஸ் பண்றதும் கிளாஸ்க்கு பாராமீட்டர் பாஸ் பண்றதும் வந்து ஒண்ணுதான். ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு ஒண்ணுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ல ரெண்டே கன்ஸ்ட்ரக்டர் தான், ஒன்று வந்து பேராமெட்ரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் அடுத்தது வந்து நான் பேராமெட்ரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டரா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ பேசிக் ஸ்டெப்ஸ், கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். இது வந்து ரிப்பீட்டடா நமக்கு இந்த ஊப்ஸ் கான்செப்ட் ஃபுல்லாவே வந்து நமக்கு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரிப்பீட்டடா வந்துட்டே தான் இருக்கும்.
அதை நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக்கா ஊப்ஸ் கான்செப்ட்ல தெரிஞ்சிருக்க வேண்டிய கான்செப்ட்.